டீடைல்ஸ் கருத்து சொல்லட்டுமா? என் 50 பவுன் நகை நீங்க சாதாரணமா திருடி இருந்தா திருடன். ஆனா அதே மாதிரி கவரிங் செஞ்சு வச்சு என்ன ஏமாத்துனீங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் கிரிமினல். போதும் காயத்ரி, சும்மா சும்மா இந்த மாதிரி பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். பேசிட்டு போட்டோம். ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியும். ஒரு நாளைக்கு உண்மை தெரிய வரும், அப்போ வருத்தப்படுவாங்க, மன்னிப்பு கேட்க வருவாங்க, காலதாமதம் ஆயிடும். வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படி ஒரு காலம் வரவும் போறதில்ல, நீங்க 2 பேர் மாறவும் போறதில்ல. என் அபிப்பிராயத்தையும் நான் மாத்திக்க போறதில்ல. காயத்ரி, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நானும் இந்த பிரச்சனையை தலையிட வேணாம். அக்காவை தங்கச்சி பேசி சுமூகமா போயிடுவீங்கன்னு பார்த்தா உங்க சண்டை ஓயவே மாட்டேங்குது. நீ ஏன் நியாயத்தை சொல்லுடா. என் நகையை எடுத்துட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகையை செஞ்சு கொடுக்குறாங்க. 1 2 இல்ல 50 பவுன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இங்க பாரு காயத்ரி, நேத்தி வந்து உன் புருஷனுக்காக அம்மா அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாமாவையும் அக்காவையும் தயவுசெஞ்சு தப்பா பேசாது. ஏய் சரிதான் போடா. இங்க பாரு, உன் புருஷன் பாஸ்கர் ஒரு அயோக்கிய. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நல்லா சொல்லுடா. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனையே. அப்போ நீ மட்டும் என் புருஷனை அயோக்கியன்னு சொல்லலாம். உன் புருஷனை சொன்னா உனக்கு உடனே கோவம் வருதுல்ல? ஏய், உன் புருஷன் நேத்து வந்தவரடி. மாமாவும் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இத பாரு, முதல்ல இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசுறதே தப்பு. சரி, நான் உன்னை கேக்குறேன், மாமா ரொம்ப யோக்கியமா? சந்தர்ப்பம் வந்தா அவரும் தப்பு பண்ணுவாரு, அயோக்கியத்தனம் பண்ணுவாரு. ஏன் காஞ்சிபுரத்துல நீங்க 2 பேரும் தனி கொடுத்தன நடத்தல? அது என்ன அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நடத்தினாரு? ஏன் அவங்க அம்மா கிட்டயும் தம்பி கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா வந்தாரு? அதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? குடி குடின்னு குடிச்சாரே, அதெல்லாம் நல்லவங்க பண்ற காரியமா? அடி பாவி, ஏண்டி நாங்க தண்ணி கொடுத்துன போறதுக்கு நீ தானடி ஆதரவு தெரிவிச்ச? இங்க பார், அது வேற விஷயம். இவர் அயோக்கியத்தனம் பண்ணாரா இல்லையா அத மட்டும் சொல்லு. சமயம் வந்தா இவரும் தில்லு முள்ளு அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணுவாரு. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஷயம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. இந்த டாபிக்கை விடுங்க. இங்க பாரு காயத்ரி, தேவையில்லாதெல்லாம் பேசாத. பாஸ்கர் நல்லவனே கிடையாது, ஒரு அயோக்கிய. சிட்டி கம்பெனில இந்த பணத்தெல்லாம் திருடினது அவன் தான். பத்தாததுக்கு நம்ம வீட்டு நகையெல்லாம் போலீஸ்ல மாட்டிட்டது காரணமே அவன் தான். பிரச்சனையும் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏய், நீயும் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத என்ன? எனக்கு என்ன பாஸ்கரை தனிப்பட்ட முறையிலே ஆட தெரியும்? நீதானடா அறிமுகப்படுத்தி வச்ச. என் முதுகுல குத்துனதுல நீயும் ஒருத்தண்டா. அத நான் மறக்கவே மாட்டேன். என்னையும் அயோக்கிய லிஸ்ட்ல சேர்த்துட்டல. தேங்க்ஸ். இந்த வீட்ல யாரையும் நான் நம்பல, என் புருஷனை தவிர. ரொம்ப நன்றிமா, உன் தீர்ப்புக்கு ரொம்ப நன்றி. இப்படியே பேசிட்டு இருந்தா விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி பேசுனா நீ டென்ஷன் ஆவ. நீ இப்போ ஒத்த உசுறு கிடையாது, ரெட்ட உசுறு. நீ டென்ஷன் ஆனா உன்னை மட்டும் பாதிக்காது, அந்த குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். நீ சொன்ன மாதிரியே நான், சங்கர், சரசு எல்லாருமே அயோக்கியனாவே இருந்துட்டு போறோம். நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். இந்த வீட்ல நான் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நீங்க ஒண்ணு எனக்கு ஆர்டர் போட வேண்டாம். தோ நீங்க தாலி கட்டிருக்கீங்களே உங்க பொண்டாட்டி, அவகிட்ட உங்க அதிகாரத்தை வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. கரெக்ட் தாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நபார் சரசு, இனிமே அவள்கிட்ட வாயடிச்சுன்னா அவள்கிட்ட பேச மாட்டேன், ஒன்னதான் உதப்பேன். வா. இங்க பாரு காயத்ரி, வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்ககிட்ட ஆஷா பேசவே மனசு வர மாட்டேங்குது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியாவது திருந்துற வழியை பாரு. மாதவா, இந்தா. என்னத்த பூஜை ரூம்ல ரொம்ப நேரம் மன உருகி வேண்டிட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? நீ, நான், மாதவன் நம்ம 3 பேரும் மன்னார்குடி மன்னார்சாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? என்னத்த திடீர்னு அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த கோயில போய் வேண்டிக்கிட்டு சாமி விக்கிரகத்தை முந்தானையில வாங்கி தாளாட்டுற சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு. அப்படி செஞ்சா குழந்தை நிச்சயம் பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். சரிங்கத்த, அந்த சாமி விக்கிரகத்தை யார் முந்தானையில வாங்கி தாளாட்டணும்?
உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுமா? 1.5 வருஷம் ஆக போதத்த. அப்ப நான் வேற யார சொல்லுவேன்? என்னத்த நீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை இப்போதைக்கு வேண்டான்னு இருக்கேன். இதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல அத்த. இத பாருமா, சரசு போன் பண்ணி அவ தங்கச்சி காயத்ரி உண்டாயிருக்கான்னு சொல்றா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் கூட ஆகலமா. இத பாருமா, குழந்தை பெத்துக்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய பாக்கியம். சரசுவுக்கு பாரு, அந்த பாக்கியம் கை வரைக்கும் வந்து கைவிட்டு போயிடுச்சுமா. திவ்யாவை பாத்தியா, கலைக்கிறேன்னு சொல்லி ஒரு வழியா இப்ப பெத்துக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கா. உனக்கும் மாதவனுக்கும் என்னமா பிரச்சனை? காசு, பணம், காரு, வீடு, தொழில் எல்லாமே இருக்கு. நல்லாவே இருக்குல்ல. குழந்தை சந்தோஷம் மட்டும்தானே இல்ல. ஒரு குழந்தை பெத்துக்கோமா. மாதவன் இப்ப சரி கிடையாது அத்த. தாத்தா சொத்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் காதலிச்ச மாதவன் காணாம போயிட்டார் அத்த. இப்ப அவருக்கு பணத்து மேல மட்டும்தான் ஆசை. இந்த நிலைமையில அவருக்கு ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைய அவஸ்தைப்படணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அத்த. இப்ப வேற புதுசா ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் மாட்டிருக்காரு. அது என்னன்னு வேற என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அத்தை, நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. பரவாயில்லம்மா. ஆனா நான் உயிரோட இருக்கும்போதே நீ ஒரு குழந்தைய பெத்துக்கோமா. உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போறேன். நீ ஒரு நல்ல மருமகளா இருந்திருக்க. உனக்கு ஒரு நல்ல மாமியாரா என்னோட கடமைய செய்யாம பாக்கி வச்சுட்டு செத்து போயிடுவனோன்னு பயமா இருக்கம்மா. அப்புறம் என் கட்ட வேகாது. தயவு செஞ்சு ஒரு குழந்தைய பெத்து கொடுமா. நாளைக்கு அந்த குழந்தை தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்க போகுது. வேற எந்த சொத்தோ பணமோ காசோ உன் துணைக்கு வராதுமா. பரம்பரையை விருத்தி செய்யறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குமா. நம்ம தலைமுறையை வளர்க்க வேண்டியது நம்ம கடமைம்மா. உன் தலைமுறை உன்னோட அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறியா? உன் தாத்தா பேரு சொல்ல ஒரு கொள்ளு பேரை வேண்டாமா? சுந்தர்லிங்க தலைமுறை சுத்தமா காணாம போயிடணுங்கிறது உன் ஆசையா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சீக்கிரமா பெத்துக்கிறேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சீக்கிரமா பெத்துக்கிறேன். எனக்கு மனசு சரியில்லைம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிங்க அத்தை, காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். வேண்டாமா. எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன்ப்பா. கையில பூஜை கூடயே காணோம். பூஜை பண்ணல, பார்த்து பேசிட்டு வர போறேன் சாமி கிட்டியா? சரி 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 சரி. சாயந்தரம் மயிலாப்பூர் கோயில் வரைக்கும் போயிட்டு வர போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? ஷோ, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ரேகா கிட்ட சொல்லி இருக்கேன். அவகிட்டயே கேட்டுக்கோ, நான் வரேன். ஆமா. ஏண்டி, அவங்களுக்கு என்ன வேணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்களாமே? அப்படி என்னதான் கேட்டாங்க அவங்க? மல்லிகைப்பூவும் அல்வாவும். ஏண்டி, இத்தனை வயசுக்கு மேல எதுக்குடி அவங்களுக்கு இதெல்லாம்? அவங்களுக்காகவா கேட்டாங்க? எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க. சரி, உனக்கு எதுக்கு இப்போ மல்லிப்பூவும் அல்வாவும்? மொக்க பிளாஸ்டிக். பேசாம நீ சாமியாரா போயிடா. எதுக்கு நீ இப்போ அடிக்கிற திட்டுற? இங்க வா. சாரி, ஐ அம் ஃப்ரெஷ்ஷா. இனிமே இந்த டி-ஷர்ட்டை நீ போடவே கூடாது, பாத்துக்கோ. எதுக்குடி? நீ மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வா. எதுக்குன்னு நான் சொல்றேன், சரியா? எதுக்கு அடிச்சா? எதுக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொல்ற? நல்லா தானே இருக்கு. டேய் மாதவா, வரேன்.
மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? அதை விடுங்க அத்தை. யாராச்சும் கூட வந்திருக்காங்களா? தனியா தான் வந்தேன். நான் இங்க வந்தது யாருக்குமே தெரியாது மாப்பிள்ள. என்னத்த நீங்களா இங்க வரலாமா? நீங்க மட்டும் இங்க வரலாமா மாப்பிள்ள? அத்தை, உங்க உடம்பு எப்படி இருக்கு? எல்லாரும் என்னை எங்க நிம்மதியா இருக்க விடுறாங்க. உடம்பு நல்லா இருந்தாலும் மனசுக்குள்ள 1000 கவலை. உங்களை இங்க அடிக்கிறாங்களா மாப்பிள்ள? கஷ்டப்படுத்துறாங்களா? விசாரணைங்கிற பேர்ல என்னென்னவோ கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களே. இல்லத்த, தப்ப ஒத்துக்காதவங்க தான் அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் தான் யாருக்கும் எந்த வேலையும் வைக்கலையே. ஆகாஷை நான் தான் கொண்டேன்னு வாக்குமூலமே கொடுத்துட்டேனே. கேஸ் ஆரம்பிக்கிறது ஒன்று தான் பாக்கி. மாப்பிள்ள, நீங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்பீங்கன்னு நாங்க யாருமே நம்பல. அதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும்? கொலை பண்ணதை நானே ஒத்துக்கிட்டேன். நீங்க நம்பித்தானே ஆகணும். இல்ல மாப்பிள்ள, உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தெரிஞ்சிடும். பொய் சொல்லி யாரும் ஜெயிக்க முடியாது மாப்பிள்ள. நீங்க இந்த கொலைய பண்ணல, யாரையோ காப்பாத்ததான் பழிய ஏத்துக்கிட்டீங்க. இல்லத்த, நான் தான் கொலை பண்ணேன். ஏன் வீட்டில் தான் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு அவ்வளோ விளக்கமாக சொல்லித்தானே வந்தேன். காரணம்லாம் எல்லாம் கரெக்டாக தானே சொன்னேன். ஆகாஷ் திவ்யாவை டார்ச்சர் பண்ணா, அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா, அதை தாங்க முடியாமல் தான் நான் தான் அவனை அடித்து கொன்னேன். நான் தான் ஆகாஷை கொன்னேன். அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்னு பிறக்க போற உங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணி இதே வார்த்தையை சொல்ல முடியுமா? ஏன் மாப்பிள்ள அதிர்ச்சி ஆகுறீங்க? நீங்க சொல்றது உண்மை என்ன? இவ்வளவு அதிர்ச்சி ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. பிறக்க போற குழந்தை மேல ஏன் சத்தியம் பண்ணணும்? அது இன்னும் இந்த உலகத்துக்கு வரவே இல்லையே. அதுக்குள்ள ஒரு கொலைகேச பத்தி அது மேல சத்தியம் பண்ணுமா? அத்தை வேணாத்த, என் குழந்தைய இந்த பிரச்சனை வந்து விட்டுருங்க. பாவம் உங்க அம்மா ரொம்ப வேதனைப்படுறாப்பா. அவ படுற வேதனைக்கு அளவே இல்லப்பா. ஒரு தாய் வயிறறிஞ்சு சாபம் விட்டா அது நிச்சயமா பலிக்கும். நீங்க யாரையும் காப்பாத்த நினைச்சு உங்க சொந்தங்களை இழந்துட்டு நிக்கிறீங்க. அவங்கள கண்ணீர் சிந்த வைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மாப்பிள்ள. நீங்க போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்திலேயே நிறைய முரண்பாடு இருக்கிறதா சொல்றாங்க. வக்கீல் வேற வைக்க வேண்டாம்னு சொல்றீங்களாமே. கொலை செஞ்சிட்டேங்கிறத தவிர வேற எதையுமே உங்களால சொல்ல முடியலையே. மாப்பிள்ள, யாரையோ காப்பாத்த போய் சத்தியத்தையும் தர்மத்தையும் காவு கொடுத்துறாதீங்க. அப்படி ஒரு முயற்சி நீங்களே பண்ணாலும் உங்க முயற்சி தோல்வியில தான் முடியும். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. ஒரு தாயா நானும் பல மனக்குழப்பத்துல இருக்கேன். யார நம்புறது, யார சந்தேகப்படுறதுன்னு எனக்கே புரியல மாப்பிள்ள. கூடிய சீக்கிரம் நானும் சில உண்மைகளை கண்டுபிடிப்பேன். கடவுள் இதுக்கெல்லாம் வழி காட்டுவாரு. உங்க மனசை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணுங்க. சத்தியத்துக்காக எதையும் இழக்கலாம். ஆனா சத்தியத்தை எதுக்காகவும் இழக்க கூடாது மாப்பிள்ள. நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. நீங்க உடம்ப பாத்துக்கங்க.
என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு வந்தோ இல்லைன்னா காய்கறி வாங்கிட்டோ இந்த பக்கம் வந்தியா? பொம்பளைனா கடைக்கு போகணும், காய்கறி வாங்கணும், இல்லனா கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். அதுதானே உங்களோட கருத்து? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பாருடா, பாரதியார் பாட்டு. ஆமா, அது மாதிரி இனி அடுப்படியே கதினி நான் கிடக்க முடியாது. நானும் இனிமே ஆபீஸ்க்கு வருவேன். இந்த ஆபீஸ்ல நீ என்ன பண்ண போற? இது என்னோட தாத்தா ஆபீஸ் தானே. அவருக்கு நான் தானே ரைட் ஹேண்டாவே இருந்தேன். அத நீ மறந்துட்டியா? இனிமேல் நானும் ஆபீஸ்க்கு வருவேன். நானும் இந்த கம்பெனியோட ஜாயிண்ட் எம்டி. அத நீ மறந்துடாத. என்ன பேச்செல்லாம் புதுசா இருக்கு? என்ன திடீர்னு? இங்க நடக்கிற சில விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. பாவம், உனக்கு இங்க வேலை பளு ஜாஸ்தி போல. தனியால உன்னால ஆபீஸ் விஷயத்தை சமாளிக்க முடியல. அதனால நீ டென்ஷன் ஆகாத. அதனால நானும் இனிமே ஆபீஸ் வருவேன். எனக்கும் இந்த ரூம்ல நாளையில இருந்து தனியா ஒரு எம்டி சேர் போட்டு வை. யார் பேர்ல 2 லட்சம் ரூபாய் செக்? அது ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டிக்காக அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதுல நானும் கையெழுத்து போடணும்ல? இல்ல, பேங்க்ல நான் மட்டும் கையெழுத்து போட்டா போதும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஷரத்தை இன்னையோட நீ கேன்சல் பண்ணிடு. நாளையில இருந்து எந்த செக்கா இருந்தாலும் ஜாயிண்ட் எம்டி நானும் கையெழுத்து போடணும். அப்பதான் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு அக்கௌண்டன்ட் சொல்லிட்டு பேங்க்லயே லெட்டர் கொடுத்துரு. ஹே, எதுக்கு இதெல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு? ஏ, இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப வேலையை பாரு. நான் போய் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். இப்பதாம்மா முதல்ல கிளம்புடா. என் பொண்டாட்டி வந்திருக்கா. தெரியும் பாஸ். வரும்போதே அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் வந்தேன். ஷிட், அவ கண்ணிலே பட்டு தொலைச்சிட்டியா? நான் தான் உன் பார்ட்னர்னு சொல்லி வச்சிருக்கியே. அதனால நீ எங்க இருந்தாலும் நான் வரலாம். அந்த உரிமை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல பாஸ், நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயமா. என்னடா, மறுபடியும் பணம் வேணுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. கொன்று வராஸ்கல், மரியாதை எந்திரிச்சு ஓடி போயிடு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டா நானே பணம் வேண்டான்னு சொன்னாலும் நீயா எனக்கு கூப்பிட்டு பணம் கொடுப்ப. என்ன உளர்ற? உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உன்னை இப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? வேற யாரும் இல்ல, உன்னோட அம்மா. என்னடா சொல்ற? உங்க அம்மா எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகல மாதவா. அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ராஜாவை பார்க்கறதுக்கு. என்னடா சொல்ற? பாஸ், ராஜா ஆகாச கொலை பண்ணலன்னு அவங்க முடிவுக்கே வந்துட்டாங்க. அது அவங்க டைரக்டா ராஜா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் திரும்பிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நான் அவங்க கிட்ட போய் ஆகாச கொலை பண்ண உண்மையான கொலைகார யாருன்னு சொன்னேன்னு வெய்யே, அடுத்த நிமிஷமே பத்திக்கும். என்ன பாஸ், என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? சாயந்தரம் வீட்டுக்கு போங்க, உங்க அம்மா கிட்ட எங்க போனீங்கன்னு நைஸா கேட்டுப்பாரு. அவங்க பதில் சொல்லட்டும், அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ எங்க சந்திச்சு நீ எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லு. இல்லையா பரவாயில்ல, உங்க அம்மாவை போய் நானே பார்த்துக்கிறேன். எது பெட்டர்னே நீயே முடிவு பண்ணிக்க. ரொம்ப நேரம் நான் இங்கிருந்தா உன் மேல சந்தேகப்படுவாங்க. அப்ப நான் வரட்டா?